வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். நான் வி விஷ்ணுராஜ். தொடர்ந்து செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொரோனா தொற்றால் பாதிப்பு, தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டதாக ட்விட்டரில் பதிவு. அதிமுக அலுவலகத்தை சூறையாடியது தொடர்பாக 400 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு. அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ், ஓபிஎஸ் முறையீடு. அதிமுகவின் பொருளாளர் விவகாரம், வங்கிகளுக்கு இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்பு தனித்தனியாக கடிதம். பல்கலைக்கழகங்களில் மாணவர்களிடையே அரசியலை புகுத்துகிறாரா ஆளுநர்? சந்தேகத்தை எழுப்பும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் செய்யாதுரை வீட்டிலிருந்து 500 கோடி ரூபாய் பறிமுதல், வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். குறுக்கு வழி அரசியல் மிகப்பெரிய சவாலாக உள்ளது, ஜார்க்கண்ட் விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாய்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம், நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசித்த முதலமைச்சர் ஸ்டாலின். புதிய வரலாற்று சரிவை தொட்ட இந்திய ரூபாயின் மதிப்பு, ஒரே நாளில் 22 காசுகள் சரிவு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதை அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மாமல்லபுரத்தில் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சர்கள் ஏவா வேலு, மெய்யநாதன், மதிவேந்தன் மற்றும் ராசா, உதயநிதி உட்பட தலைமைச் செயலாளர் இறையன்பு, டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட அதிகாரிகளும் உடனிருந்தனர். இதேபோன்று செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் மற்றும் வெள்ள தடுப்பு பணிகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். இந்நிலையில் தனக்கு உடற்சோர்வு சற்று இருந்ததால் பரிசோதனை மேற்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரிசோதனை முடிவில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அதிமுக அலுவலகத்தை சூறையாடியது தொடர்பாக 400 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் முறையிட்டுள்ளனர். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய சென்னை வானகரத்தில் அக்கட்சியின் பொதுக்குழு நடைபெற்றது. அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றதால் அங்கு பெரும் மோதல் வெடித்தது. அங்கு இபிஎஸ் ஆதரவாளர் ஆதி ராஜாராம் தலைமையில் குவிந்த தொண்டர்கள் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டனர். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். இதையடுத்து கட்டைகள் மற்றும் கற்களை கொண்டு இரு தரப்பினரும் மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டனர். அலுவலகத்தின் முன்பு நடைபெற்ற கலவரத்திற்கு இபிஎஸ் ஆதரவாளர்களே காரணம் என்று ஒரு தரப்பும், ஓபிஎஸ் ஆதரவாளர்களே காரணம் என்று மற்றொரு தரப்பும் குற்றம் சாட்டி வருகின்றனர். கல்லால் அடிச்சுட்டு வந்து எங்களை திடீர் தாக்குதல் நடத்துகின்ற போது எங்களால் எதிர்கொள்ள முடியாத நிலையிலே, காவல்துறையும் அவங்களுக்கு ஒத்துழைத்த நிலையிலே வந்து சமூக விரோத சக்திகளை வைத்து சட்டத்துக்கு புறம்பா ஒரு கட்சியோட பொருளாளராக இருந்தவர் பொதுக்குழுவை அட்டன் பண்ணாம கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே போய் கொள்ளையடித்தார்கள். எல்லாத்தையும் உடைச்சி அங்கிருந்த அட்டைப்பெட்டிகள் முதல் ஆவணங்கள் வர கம்ப்யூட்டர் அத்தனையும் அவர்கள் கொள்ளையடித்து வண்டியில் ஏற்றிருந்த சில டிவிக்களே வந்து நீங்களே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கேவலமா அங்க இன்னும் ஹால், அங்க ஒரு மேடை இருக்குது, அதுல கட்சிக்காரர்கள் பொழுதுபோக்கு வந்தாங்கன்னா ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க, 2 ப்ரொஜெக்டர் வச்சிருந்தாங்க, அதையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதாவது ஒருங்கிணைப்பாளர் கட்சி அலுவலகத்துக்கு போறாரு. நாங்க அந்த இந்தியன் சோடா பாட்டில் கல்லு அருவா கம்போட வீசுறாங்க. ரவுடிகளை 5 நாளா அங்கே வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணது எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பு. எங்களை குறை சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை.
மோதலுக்கு காரணமான 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 400 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முறையிடப்பட்டுள்ளது. இதனை மனுவாக தாக்கல் செய்தால் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதேபோல் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவை ரத்து செய்து சீலை அகற்ற உத்தரவிடக் கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 தரப்பும் நீதிமன்றத்தை நாடினாலும் அதிமுக தலைமை அலுவலகத்தை திறந்தால் மீண்டும் கலவரம் ஏற்படாது என்பதை உறுதி செய்த பிறகே சீலை அகற்ற வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர் ஸ்ரீதர் கூறியிருக்கிறார். என்கொயரி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் 1 வருஷம் கூட எடுத்த வழக்குகள் இருக்குது. இதுக்கு வந்து ஃபிக்ஸட் டைமே கிடையாது. அவங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் விசாரிப்பாங்க தவிர இல்லை சம்மன் அனுப்பி அவர் இரு தரப்போட வாதத்தையும் எடுத்துக்கொண்டு எழுத்துப்பூர்வமான வாதத்தை எடுத்துப்பாங்க. இதில் வந்து சில நேரத்தில் வந்து அவங்க என்கொயரி ஸ்பாட் என்கொயரி கூட பண்ணுவாங்க. ஸோ அவர்களுடைய நேரம் வந்து இதில் எங்குமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல இவ்வளோ நாளுக்குள்ளே வந்து இதை முடிக்கணும் அப்படின்றது கிடையாது. இது காலதாமதம் ஏற்பட்டால் நீதிமன்றத்துக்கு சென்று முடித்து ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி போகலாம் தவிர இதை எடுத்த முடிவு தவறு என்று சொல்லி கோர்ட்டுக்கு சென்று இவர்கள் எந்த உத்தரவு வாங்கவும் முடியாது என்பது என்னோட கருத்து. மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க அதிமுக தலைமை அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வை சண்முகம் சாலையில் அதிமுக தொண்டர்கள் கூடாத வகையில் கண்காணிப்பு பணிகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய 3 உதவி ஆணையர்கள் தலைமையில் 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் அதிமுக அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் மீது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார்கள் குவிந்துள்ளன. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களிடையே பயங்கர மோதல் வெடித்தது. இது தொடர்பாக ராயப்பேட்டை காவல்துறையினர் கலவரத்தை தூண்டுதல், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதிமுக தலைமை அலுவலக மேலாளர் மகாலிங்கம் அளித்துள்ள புகாரில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் ரவுடி கும்பல்களுடன் வந்து அலுவலகத்தை சூறையாடி ஆவணங்கள், விலை மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துச் சென்றதாக கூறியுள்ளார். ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 200 பேர் கட்சி தலைமை அலுவலகத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக காயமடைந்த முன்னாள் எம்எல்ஏ விருகை ரவி போலீசில் புகார் அளித்துள்ளார். அதிமுக தென் சென்னை மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் அளித்துள்ள புகாரில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ஓபிஎஸ், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் எடுத்து சென்ற அனைத்து பொருட்களையும் மீட்டுத் தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இப்புகார்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுகவின் புதிய பொருளாளராக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சி சார்பில் கணக்கு வைத்துள்ள வங்கிகளுக்கு இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். தேர்தல் ஆணைய விதிப்படி தாமே பொருளாளர் என்றும் தம்மை கேட்காமல் எந்த வரவு செலவும் செய்யக்கூடாது என்றும் வங்கிகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்படுவதாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கட்சியின் புதிய பொருளாளராக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்படுவதாக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுகவிற்கு வங்கிகளில் நிலையான வைப்புத் தொகையாக 244 கோடியே 80 லட்சம் ரூபாயும், நடப்பு கணக்கில் 2 கோடியே 79 லட்சத்து 49,657 ரூபாயும் உள்ளது. இந்த நிலையில் அதிமுக வரவு செலவு கணக்கு வைத்துள்ள கரூர் வைஷ்யா மற்றும் இந்தியன் வங்கிக்கு இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இனி வரவு செலவு கணக்கை கவனிப்பார் என்றும் அவர் கையெழுத்திட்டு வரவு செலவுகளை முறையாக கையாளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடியாக அதிமுக கணக்குகளை நிர்வகிக்கும் வங்கிகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தேர்தல் ஆணைய விதிகளின்படி தற்போது வரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் தாம்தான் என்றும் பொருளாளர் என்பதால் தம்மை கேட்காமல் எந்தவித வரவு செலவும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கும்போது தம்மை கேட்காமல் எந்தவித வரவு செலவு கணக்குகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும், மீறினால் வங்கி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்து வரலாறு காணாத அளவிற்கு 80 ரூபாயை நெருங்கியுள்ளது.
உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் காரணமாக நிலவும் உலகளாவிய மந்தநிலை, கச்சா எண்ணெய் சந்தை நிலவரம் போன்றவற்றால் ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. நேற்றைய வர்த்தக நேர முடிவில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 79 ரூபாய் 43 காசுகளாக இருந்தது. இந்நிலையில் அந்த மதிப்பு மேலும் சரிந்து 79 ரூபாய் 58 காசுகளாக வீழ்ந்தது. உள்நாட்டு சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து திரும்பப் பெறப்படுவது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கான நுழைவுச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு வரும் 17ஆம் தேதி நாடு முழுவதும் 497 மையங்களில் நடைபெறவுள்ளது. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடைபெறவுள்ள தேர்வை எழுத 18,72,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் தேர்வர்களுக்கான தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டு www.neet.nta.nic.in என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நடப்பாண்டுக்கான மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கும் வகையில் வரும் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 18ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான இயந்திரங்கள் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவையொட்டி தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநில தேர்தல் அதிகாரிகளிடம் தேர்தலுக்கான உபகரணங்கள் ஒப்படைக்கப்பட்டன. குறிப்பாக தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பெட்டி, வாக்குச்சீட்டு, மை மற்றும் தேர்தல் முத்திரை ஆகியவை தமிழக தேர்தல் துணை அதிகாரி மற்றும் தமிழக சட்டப்பேரவை துணை செயலாளர் ரமேஷ் ஆகியோரிடம் வழங்கப்பட்டது. இந்த உபகரணங்கள் டெல்லி போலீசாரின் பாதுகாப்புடன் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தனி அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இன்றிரவு 7 மணிக்கு விமானம் மூலமாக சென்னை கொண்டு வரப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளரான திரௌபதி முர்முவை ஆதரிக்க இருப்பதாக சிவசேனா கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சஞ்சய் ராவத், அரசியலுக்கு அப்பாற்பட்ட பாரம்பரியத்தை சிவசேனா கொண்டுள்ளது என்றும் தேச நலனுக்காக தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் பாஜகவை ஆதரிப்பதாக அர்த்தம் அல்ல என்று கூறியுள்ள அவர், கடந்த காலங்களில் காங்கிரஸ் வேட்பாளரான TN சேஷனையும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களான பிரதிபா பாட்டீல் மற்றும் பிரணாப் முகர்ஜியை ஆதரித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூரில் வெள்ளத்தில் சிக்கிய ஜீப் ஒன்றை 20க்கும் மேற்பட்டோர் கயிறு கட்டி மீட்டனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதில் கண்ணூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது சாலையில் சென்ற ஜீப் ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் ஒன்றிணைந்து ஜீப்பை கயிறு கட்டி இழுத்தனர். தீப்பற்றினாலும் உருகாத ஐஸ்கிரீமை தயாரித்த சீன நிறுவனத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. சில நாட்களுக்கு முன்பாக இந்த நிறுவனம் தயாரித்த ஐஸ்கிரீம் குறித்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது. இதில் ஐஸ்கிரீமை நெருப்பில் காட்டிய போதும் உருகாமல் மெழுகு போன்ற பிசுபிசுப்பான பொருள் வெளிப்பட்டது. அப்போது கருகும் வாசனை வெளியானதாக அந்த வீடியோவை வெளியிட்டவர் குறிப்பிட்டிருந்தார். இது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தங்களது தயாரிப்புகள் தேசிய தர நிர்ணயத்தில் இருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உருகாத ஐஸ்கிரீம் குறித்து விசாரணை நடத்த இருப்பதாக ஷாங்காய் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. 8 திக்குமென்றில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு தடை. விவரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. குறுக்குவழி அரசியல் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குறுக்குவழி அரசியலிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் 2018ஆம் ஆண்டு விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார்.
401 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக ஜார்க்கண்ட் வந்த பிரதமர் தியோகர் நகரில் 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை மார்க்கமாக பயணம் செய்தார். அப்போது வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்களை கண்டதும் பிரதமர் காரின் கதவை திறந்து நின்றபடியே கையசைத்து சென்றார். इस पर कुछ कहने की आवश्यकता नहीं है। प्रधानमंत्री एक बार जब अपनी गाड़ी से बाहर निकलते हैं तो स्कूली बच्चे देखिए, आज जिस तरह से हमारे संवाददाता ने बताया कि आज और वहां से हाथ हिलाकर लोगों को उन्होंने இதையடுத்து புதிதாக கட்டப்பட்ட தியோகர் விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அத்துடன் தியோகர் கொல்கத்தா இடையேயான இண்டிகோ விமானத்தின் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். लगभग 654 एकड़ क्षेत्र में फैले 400 करोड़ रुपयों की लागत से निर्मित देवघर एयरपोर्ट का उद्घाटन आज प्रधानमंत्री जी के कर कमलों द्वारा किया जा रहा है. அதைத் தொடர்ந்து தியோகர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்நோயாளிகள் பிரிவு மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் சேவைகளையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இது மட்டுமல்லாமல் 16,800 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் ஜார்க்கண்ட் மட்டுமின்றி இந்த திட்டங்கள் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளுக்கும் பயனளிக்கும் என்றார். தியோகர் விமான நிலையம் தங்களின் நீண்டகால கனவு எனவும் அது தற்போது நிறைவேறி உள்ளதாகவும் அவர் கூறினார். குறுக்குவழி அரசியல் மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குறுக்குவழி அரசியல் தேசத்தையே நாசமாக்கிவிடும் என்றும் பிரதமர் கூறினார். தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் வழங்கும் இலவசங்களை பிரதமர் மோடி குறுக்குவழி அரசியல் என விமர்சித்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் அரசியலை புகுத்துவதால் அந்த விழாவை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் புதன்கிழமை பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியுடன் கலந்தாலோசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நெறிமுறைகள் மீறப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கௌரவ விருந்தினர்னு ஒருத்தரை போட்டு அவர் எனக்கு முதல்ல பேச வைக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு அடுத்து பேச வைக்கிறதுன்னு சொன்னால் அதை நாங்கள் வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். துணைவேந்தரிடம் சொன்னார், ஆளுநருடைய அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு வந்த உத்தரவு என்கிறார். ஆளுநர் அலுவலகத்தில் கேட்டால் இது தான் இப்படி தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பல்கலைக்கழகங்களிலே மாணவர்களிடையே அரசியலை பூத்துகிற நடவடிக்கையிலே ஆளுநர் ஈடுபடுகிறாரோ என்ற ஐயம் எங்களுக்கு வருகிற காரணத்தினால் நான் இந்த ப்ரோ சான்சலர் என்ற முறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையிலும் இந்த மதுரை பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பது என்று முடிவு செய்து அதிலே கலந்து கொள்வதாக இல்லை. தொடர்ந்து பேசிய அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு ஆளுநர் பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்பவராக இருப்பதாக விமர்சித்தார். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன் இந்தியாவில் வேறுபாடே இல்லை என்று ஆளுநர் பேசியிருப்பதாகவும் புத்த மதம் தோன்றியது எதற்காக என்றும் கேள்வி எழுப்பினார். வரலாற்றை ஆளுநர் புரட்டி பார்க்க வேண்டும் எனவும் பொன்முடி வலியுறுத்தினார். அந்த திராவிட மாடல் அந்த காலத்திலிருந்து இருந்த அந்த பண்பாடு இவர் சொல்லியிருக்கார். நேற்று கூட ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இந்தியாவில் வேறுபாடு இல்லை, தயவுசெய்து மக்களுக்கு தெரியாதா? அந்த காலத்திலிருந்து புத்திசம் தோன்றதே எதனால்? அப்பொழுது இருந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தான் புத்தர் புத்த மதத்தை உருவாக்கினார். அப்பொழுது தான் சீக்கிய மதமும் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் அந்த காலத்து வரலாறு. இதெல்லாம் வரலாற்றை படித்தவர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் தெரியும். அது இன்னும் எனக்கு என்ன ஆளுநர் அவர்களுக்கு தயவு செய்து நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, இதையெல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தாம் பங்கேற்கப் போவதில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருக்கும் நிலையில் பட்டமளிப்பு விழாக்களில் இணைவேந்தர் பங்கேற்க வேண்டும் என்பது கட்டாயமா என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை அனைத்து வகையான நிர்வாக பணிகளையும் மாநில அரசு மேற்கொள்கிறது. பேராசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது முதல் மாணவர்களுக்கான கல்வி செலவு, பட்டமளிப்பு விழாவுக்கான செலவு வரை அனைத்தையும் அரசு தமிழ்நாடு ஏற்கிறது. பட்டமளிப்பு விழாக்களில் வேந்தரான ஆளுநர் பங்கேற்பது கௌரவமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த விழாக்களில் இணைவேந்தராக உள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்று ஆளுநருடன் இணைந்து பட்டங்களை வழங்குவது சம்பிரதாயமாகவே உள்ளது.
எனினும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. தற்போது ஆளுநர் RN ரவிக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இனி ஆளுநர் பங்கேற்கும் பட்டமளிப்பு விழாக்களில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்பது சந்தேகமே எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒப்பந்ததாரர் செய்யாதுரைக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் வருமானம் கண்டறியப்பட்டுள்ளது. நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளரான கோவை வடவள்ளியை சேர்ந்த சந்திரசேகரன் வீட்டில் கடந்த 6ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் SPK கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் தலைவரும் அரசு ஒப்பந்ததாரருமான செய்யாதுரைக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மதுரை, சென்னை, அருப்புக்கோட்டையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து 4 நாட்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செய்யாதுரை தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கண்டறியப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. 4 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் சொத்துக்களின் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 1,00,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பும் தருவாயில் உள்ளன. இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1,10,964 கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இங்கு நேற்று காலை 16,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் 60,000 கன அடியாக அதிகரித்தது. இது தற்போது 1,00,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி அருவி, 5 அருவிகளை மூழ்கடித்தவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலாப் பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணை மதகுகளில் ரோப் பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் 1060 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக 2 நாட்களுக்கு முன்பு 34.6 கன அடியாக இருந்த நீர்மட்டம் 29.19 அடியாக குறைந்துள்ளது. நீர்மட்டம் 24 அடியை எட்டும் போது பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் ரசாயன கழிவுகள் கலந்ததால் ஆற்றில் நுரை பொங்கி வழிகிறது. தொடர் மழையால் கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 1,06,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் தமிழகத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பிலிகுண்டுலுவுக்கு 1,08,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல், ஊட்டமலை, ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்டோரா அடித்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குளிக்கவோ கால்நடை மேய்ச்சலுக்காகவோ ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை எட்டியது. கடந்த மே 27ஆம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118.11 அடியாக இருந்த நிலையில் நீர் வெளியேற்றத்தை விட வரத்து குறைவாக இருந்ததால் நீர்மட்டம் குறைய தொடங்கியது. கடந்த 7ஆம் தேதி 100 அடிக்கும் கீழ் சரிந்தது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து அதிகரிப்பால் நீர்மட்டம் மீண்டும் 100 அடியை கடந்து 103 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை வெற்றி பெற செய்யாமல் ஓய மாட்டேன் என்று VK சசிகலா கூறியுள்ளார். தஞ்சையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சசிகலாவின் சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகத்தை அதிமுகவையும் இணைக்கும் நிகழ்ச்சியை சசிகலா நடத்தினார்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய வி.கே. சசிகலா, அனைவரும் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக 100 ஆண்டுகளை கடந்து நிற்கும் என்றார். 2016ஆம் ஆண்டு டிசம்பருக்கு பிறகு நடைபெற்ற எந்த பொதுக்குழுவும் செல்லாது எனவும் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது எனவும் கூறினார். வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே மிக பெரிய பொறுப்பு எனக்கு வந்துவிட்டது. கழகத்திலிருந்து பிரிந்தவர்களை ஒருங்கிணைத்தே பழக்கப்பட்ட அதில் வெற்றியும் கண்டேன். எனவே அனைவரையும் ஒன்றுபடுத்தி இயக்கத்தை கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதே என் எஞ்சியுள்ள வாழ்க்கையின் இலட்சியமாக கருதுகிறேன். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டியிடம் தனிப்படை போலீசார் 3வது முறையாக விசாரணை மேற்கொண்டனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டியிடம் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் விசாரணை நடத்தப்பட்டது. ஆறுகுட்டியிடமும் அவரது உதவியாளர் பாலாஜியிடமும் கடந்த ஏப்ரல் மாதம் தனிப்படை போலீசார் மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று காவலர் பயிற்சி வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டு மீண்டும் ஆறுகுட்டியிடம் 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது சில கேள்விகள் விடுபட்டிருந்ததாகவும் அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் ஆறுகுட்டியிடம் 2 ஆண்டுகள் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். அதன் அடிப்படையில் ஆறுகுட்டியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இலங்கை அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ வெளிநாடு தப்பி செல்லும் முயற்சி தோல்வியில் முடிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான கோட்டபய ராஜபக்ச பதவி விலக வேண்டுமென அந்நாட்டு மக்கள் கடந்த சில மாதங்களாக வலியுறுத்தி வருகின்றனர். மக்களின் கோரிக்கைக்கு கோட்டபய செவிமடுக்காததால் அவரின் மாளிகையை லட்சக்கணக்கான மக்கள் கைப்பற்றினர். தற்போது சுற்றுலா தலமாக மாறிவிட்ட அதிபர் மாளிகையை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மக்கள் கோபத்திற்கு ஆளாகியுள்ள கோட்டாபய உயிருக்கு அஞ்சி தலைமறைவாக உள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு அவர் துபாய் தப்பிச் செல்ல விமான நிலையத்திற்கு வந்ததாகவும், ஆனால் விமான நிலைய ஊழியர்கள் முக்கியஸ்தர்கள் செல்லும் வழியில் அவரை அனுமதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் துபாய் செல்லும் 4 விமானங்களை கோட்டாபயவும் அவரது மனைவியும் தவறவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவான வழியில் சென்றால் மக்கள் தாக்கக்கூடும் என்பதால் அவர் மீண்டும் ராணுவ தளத்திற்கு திரும்பிவிட்டதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கப்பல் மூலம் வெளிநாடு தப்ப கோட்டபய முயன்று வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோட்டபய தற்போது வரை அதிபராக இருப்பதால் கைது நடவடிக்கையிலிருந்து விலக்கு பெற்றுள்ளார். எனவே ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாகவே அவர் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளார். கோட்டபய போலவே இலங்கையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற அவரது சகோதரரும் முன்னாள் நிதியமைச்சருமான ஃபசில் ராஜபக்சவும் மக்கள் போராட்டத்திற்கு பின்னர் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். இதனிடையே தற்போதுள்ள இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேரையும் தாங்கள் நிராகரிப்பதாகவும், யார் தங்களை ஆள வேண்டுமென மக்களே தீர்மானிப்பார்கள் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். පාර්ලිමේන්තුව ප්‍රතික්ෂේප කරලා ඉවරයි 225 මත 122යි. දැන් ජනතාව තීන්දුවක් ගනි. තමන්ගේ අගමැති කවුද? තමන් පාර්ලිමේන්තුව යවන්නේ කවුද? ඒක ඒගොල්ලෝ ඉස්සරහට තීරණය කරන කාරණාව. මොකද පාර්ලිමේන්තුව ඉන්න එකට මේලා තීරණය කරන්නේ මොකද? ඔය කියන ඒගොල්ලෝ මේ රටේ ප්‍රශ්න වලට වැදියක් නොවුණු නිසා. இந்நிலையில் 20ஆம் தேதி இலங்கையின் புதிய அதிபர் தேர்வு செய்யப்படுவார் என்று அந்நாட்டின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த முடிவு செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாகவும் பிரசன்ன ரணதுங்க கூறியுள்ளார். இலங்கையில் நிலவும் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையும் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் 8 திக்கும் இன்று நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு 30 நிமிடங்கள் 30 செய்திகள் தொடரும்.